நீங்க ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் கர்த்தருடைய பாதத்திலே உங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டே இருப்பீங்கன்னா உங்களுடைய முகம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சிந்தை எல்லாம் சந்தோஷமாக மாறும். அது கர்த்தரை நோக்கி ஓடும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம நேரத்தை எங்க செலவிடுறோம் அப்படின்னா, ஒண்ணு டிவிக்கு முன்னாடி, இல்ல செல்போனுக்கு முன்னாடி. ஒண்ணு டிவிக்கு முன்னாடி, இன்னொன்று செல்போனுக்கு முன்னாடி, அல்லது எங்கேயாவது ஹோட்டல்ல உட்கார்ந்து கொண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஆவிக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், மற்ற காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று எண்ணங்கள் நம்ம கிட்ட இருந்தாலோ, ஆனா இந்த 3 காரியங்களும் நம்மை அது செய்ய விடாதபடியே கொண்டு போய் நம்மை தேக்கி கொண்டு போய் கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு வல்லமையும் பெற முடியாது. தேவனுடைய இடத்துல போய் நிற்கவும் முடியாது. நீங்க ஏதோ ஒரு ஜெபத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, அந்த செல்போன் நோண்ட 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களை ஜெபிக்க விடாது. இல்ல ஒரு ஹோட்டல்ல தினந்தோறும் சில உரையாடல்கள் சிலரை பத்தி பேசுறது, சில வீணான காரியங்களை பேசுவது, இது என்ன செய்யும்? நம்முடைய கேரக்டரையே கெடுக்கிறோம். ஊர் பரிச்சா மாறிடுவோம். நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு முன்னாடி போக முடியாது. தனிமைப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே இரவு நேரங்களிலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு நீங்க கெஞ்சி பாருங்க. பல மாற்றங்கள் நமக்குள்ளே வரும். பல ஊழியங்களை நம்மால் செய்ய முடியும். பல வெற்றிகளை நாம் குவிக்க முடியும். பல மனிதனுடைய வார்த்தைகள் நமக்கு பெருசாவே தெரியாது. நீ பாட்ட பேசிக்கிட்டு தம்பி, நீ பாட்டுல பேசிக்கிட்டு, நான் பாட்டுல ஆண்டவர் நேரம் ஊழியத்துக்கு போய் ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ஊழிய கொண்டு வர. ஆமென் சொல்லுங்க. நீ எங்க நிக்கிறியோ அங்கேதான் நிற்ப. மற்றவர்களை புறங்கூறி, மற்றவருடைய அந்தரங்கங்களை பேசி, மற்றவர்களை அவங்களோட தேவையில்லாம பேசி அங்கதான் நிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களை நல்லா கவனிங்க. இந்த சந்தோஷமான வாழ்க்கையை இழந்து போகிறோம். எந்த சந்தோஷம்? கர்த்தருக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நல்ல பாடி இந்த வருஷம் நல்ல துதிங்க, ஆண்டவர் கனப்படுத்துங்க. பெரும்பாலும் நம்முடைய இந்த வருஷம் முடியும் போது நம்ம சிந்தை மாறி ஊழியத்துக்கு, நம்முடைய சிந்தை மாறி ஜெபத்துல உட்கார்வது, நம்முடைய சிந்தை மாறி வேதத்தை வாசிப்பது, இப்படி நம்முடைய சிந்தையை தேவனுடைய பாதத்தில் இருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேகர் நாம சில வரங்களை இழந்துட்டோம். ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்திருப்போம்.